திமுக ஒரு இந்து விரோத கட்சி தான், அதை அவர்களே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்றளவும் எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய அவர்கள் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதில்லை. சார், இப்ப சொல்லுங்க, என்ன மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கீங்க? திமுக இந்து விரோத கட்சியா? திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் நாங்கள் சொல்கிறோம், அவங்க சனாதனத்தை ஒழிப்போம் என்று நடைபெற்ற மாநாட்டிலே மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் பங்கெடுத்து சனாதன தர்மத்தை கொசு டெங்கு என்றெல்லாம் அவர்கள் விமர்சனம் செய்தது அது இந்து விரோத கட்சி என்பதை, சனாதனத்தை ஒழிக்கின்ற கட்சி என்பதை அவர்கள் பறைசாற்றி கொண்டுதான் இருக்கிறார். இது இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே இறை நம்பிக்கை உள்ள அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்த மாநாட்டை ஒரு நல்ல முன்னின்று சிறப்பாக நடத்தி இருக்கிறார். அதற்கு முதலமைச்சரும் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். இது அவர்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை தான் காட்டுதே ஒழிய எங்களுடைய நிலைப்பாடு மிக கிளியர். திமுக ஒரு இந்து விரோத கட்சி தான், அதை அவர்களே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்றளவும் எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய அவர்கள் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதில்லை. அது விநாயக சதுர்த்தியாக இருக்கலாம், கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கலாம். இன்னும் அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறவில்லை. அப்படி இந்து விரோத கட்சியா இருக்கக்கூடிய திமுக தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த மாநாட்டுக்கு நம்ம போக வேண்டிய திமுக தலைமையேற்று நடத்தல. திமுக அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை, ஒரு அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை முருக பக்தர்களை ஒன்றிணைக்கிறது. அதற்கு முந்தைய சூழ்நிலை என்னங்கிறத நீங்க பார்க்கணும். அதற்கு முந்தைய சூழ்நிலை என்ன? அறநிலையத்துறையிலே ஆலோசகராக இவர்களால் நியமிக்கப்பட்ட சுக்கி சிவம் என்ன சொல்லுகிறார்? முருகன் வேறு, சுப்பிரமணியன் வேறு. முருகனை அவர் குறிஞ்சி நில கடவுளை ஆரிய கடவுளாக மாற்றிவிட்டார்கள். பழனியிலே இருப்பது முருகன் அல்ல, அது சித்தர் கோயில். அதே மாதிரி நம்முடைய குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் கூடாது, இப்படியெல்லாம் அவர் சர்ச்சைக்குரிய வகையிலே பேசி வந்தார். ஆகவே அவருடைய சர்ச்சைக்குரிய அந்த கருத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அந்த நிகழ்ச்சியிலே அறநிலையத்துறை அமைச்சர் பங்கெடுத்துக் கொண்டதை நாங்கள் கண்டிக்கின்றோம். ஆனால் அறநிலையத்துறையின் சார்பிலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களை ஒன்று கூட்டி கந்தசஷ்டி கவசத்தை பரப்ப, திருப்புகளை பரப்ப, முருக பக்தர்களுடைய அந்த முருகமையிலிருந்து, அகத்தியனிலிருந்து, நக்கீரரிலிருந்து அவங்க பெயர்கள் எல்லாம் விருதுகளை வழங்க, இந்த முருக பக்தியை பரப்ப ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கிற போது அதிலிருந்து நாங்கள் விலகி நிற்க வேண்டிய அவசியம் என்ன? அதில் நாங்கள் பங்கெடுத்திருக்கோம், பக்தர்களாக நாங்கள் பங்கெடுத்திருக்கோம். இந்து சமய அறநிலையத்துறை மிக சிறப்பாக செயல்படுது. இல்லை, இந்த மாநாட்டை நடத்தியதற்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்கிற அந்த கொள்கையிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய சமயத்திலே கோயில்களிலே அரசியல் மற்றும் அரசாங்கம் இருக்கக்கூடாது. எப்படி நீங்க வக்ஃப் போர்டு வச்சிருக்கீங்க, அவங்களுடைய மத வழிபாட்டு தலங்களை அவர்களே நிர்வாகம் செய்கிற பொழுது, கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மத வழிபாட்டு தலங்களை சர்ச்சுகளே நிர்வாகம் செய்கிற பொழுது, எங்களை மட்டும் அரசியல்வாதியும் அரசாங்கமும் ஏன் நிர்வாகம் செய்ய வேண்டும்? ஒரு சுயேட்சையான அறவோர் வாரியத்திடம் ஒப்படையுங்கள், செய்யுங்கள் என்பது எங்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. அதை அனைவருமே கொள்கை அளவில் ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த கோரிக்கை. ஆனாலும் இந்த கவர்மெண்ட், அது டிஎம்கே கவர்மெண்டா இருக்கலாம், ஏடிஎம்கே கவர்மெண்டா இருக்கலாம், அறநிலையத்துறை மூலமாக ஆலயங்களை அவர்கள் கையகப்படுத்தி வைத்துக் கொண்டு நிர்வாகம் செய்வது ஏற்புடையது அல்ல என்பது எங்களுடைய நிரந்தரமான கருத்து. அரசாங்கம், அரசியல் இது இரண்டையும் ஆலயத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அப்படிப்பட்ட நீங்க நம்பிக்கை இல்லைன்றீங்க இந்து சமய அறநிலையத்துறை மேல. சேகர்பாபு அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அங்க உதயநிதி அவர்கள் இப்படிப்பட்ட கருத்து தெரிவிக்கிறாரு. அவங்க நடத்தக்கூடிய, அதாவது அந்த அரசாங்கம் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் எங்கிறது? கட்டாயம் இல்லை, அவசியம் எங்கிறது? தேவை. அழைப்பு கொடுத்திருக்காங்க. உங்க கூட இருக்கவங்க வருத்தப்படலையா? யாரும் வருத்தப்படலையே, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா விளம்பரங்கள் வேணா பண்ணாங்க. முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல நடக்குது. முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல இல்ல, முதலமைச்சர் அதற்கு வாழ்த்து, அதை கலந்து கொண்டு எங்களுடைய ஆட்சி, நாங்கள் அறநிலையத்துறை மூலமாக இத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். நாங்கள் யாருக்கு முதலமைச்சர் இசைவு கொடுக்காம நடக்க முடியாது இல்லையா? அதெல்லாம் இசைவு கொடுத்தா நடத்திருக்காரு. அப்போ முதலமைச்சருடைய இசைவு கொடுத்து அவர் நடத்திட்டார் அப்படிங்கிறதுனால முதலமைச்சருடைய மற்ற விஷயங்கள், அவர் பேசக்கூடிய இந்து விரோத கருத்துக்கள், அவர் இந்துக்களை பாரபட்சமாக நடத்துவது, அதை எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும்?